ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பார்த்தோம்னாக்கா நெக்ஸ்ட் வீக் டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னாக்கா லெட்டர் ரைட்டிங் செகண்ட் பேப்பரில் வருது. நமக்கு வந்து லெட்டர் ரைட்டிங்கில் பார்த்தோம்னா டெலஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாலோ செல் நம்பர் கொடுத்துருந்தாலோ எப்படி எழுதணும்னு பார்த்தோம்னாக்கா கடைசியில் எழுதினதுக்கப்புறம் கடைசியாக ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக வைக்கவே கூடாது. ஃபுல் ஸ்டாப் வச்சோம்னாக்கா அது வந்து மிஸ்டேக் ஆகிடும். டெலஃபோன்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா டெலஃபோன்னு எழுதி கோலன் ஸ்பேஸ் விடணும். அந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டுட்டு அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். அதே போல் செல்லுன்னு கொடுத்துருந்தாலும் செல் அதை கண்டினியூவாகவே ஸ்பேஸ் விடக்கூடாது. கோலன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்கவே கூடாது. இந்த டெலஃபோன் செல் நம்பர் எங்கே வரும்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து லெட்டர் ரைட்டிங்கில் லெஃப்ட் சைட்லேயும் வரலாம், ரைட் சைட்லேயும் வரலாம். எந்த சைடு வந்தாலும் நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கவே கூடாது. அப்புறம் பார்த்தோம்னாக்கா டெலஃபோன் அதுக்கப்புறம் கோலன் கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்பேஸ் விடணும். அதே போல் இந்த இடத்துலையும் ஸ்பேஸ் விடணும். இதுதான் இதுக்கான ரூல். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு கடைசியாக வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. தேங்க்யூ.